மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஏற்றது தான் இந்த மசாலா பிரெட். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரெட்டை நல்லா சின்ன சின்ன பீஸாக பிச்சு வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கேபேஜ், கேரட் இந்த காயெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டு கடுகு போட்டு பொரிய விடணும். வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கிட்டு தக்காளி சேர்த்து வதக்கிக்கிட்டு உப்பு, மஞ்சப்பொடி, கரம் மசாலா, மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்போது கட் பண்ணி வச்ச காயெல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா கலரி விட்டு சிம்மில் வச்சு வேக விடணும். காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அன்னல்லையே அந்த காயெல்லாம் வெந்துடும். லாஸ்ட்டாக நம்ம பிச்சு வச்சிருக்கிற பிரெட்டை அதில் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பெரட்டி விடணும். அவ்வளோதான், மசாலா பிரெட்டு ரெடி ஆயிடுச்சு. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.